சவுக்கு சங்கர் அண்ணனை எவ்வளவு பேருக்கு பிடிக்கும்? அண்ணனை எவ்வளவு பேருக்கு ரொம்ப பிடிக்கும்? எனக்கு சவுக்கு சங்கர் அண்ணனை ரொம்ப பிடிக்கும். அவரை உங்களுக்கு பிடிக்காம இருந்ததுக்கு 1000 காரணம் இருக்கலாம். ஆனா அண்ணனை எனக்கு பிடிக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான். அண்ணன் மட்டும் யார்கிட்டயாச்சும் ஒரு வேலையை ஒப்புக்கிட்டு கை நீட்டி கமிட் ஆயிட்டாருன்னு வைங்களேன், அண்ணன் அவங்களுக்கு அந்த காட்டுற விசுவாசம் ஒண்ணு இருக்குல்ல, ராமருக்கு அனுமார் காட்டின விசுவாசம். அந்த அளவுக்கு பயங்கரமா உழைப்பாப்புல அவங்களுக்காக. ஆனா அதே நேரத்துல எவன்கிட்ட கமிட்மெண்ட் கொடுத்தாரோ அவன் கைய மீறி போறான். அதாவது அண்ணனுக்கு ஆப்போசிட்டா ஏதாச்சும் அப்படி இப்படி நகர்ந்தாலும் வைக்கல, அது வரைக்கும் பூஜை ரூம்ல வச்சிருந்த அவனை போயிட்டு அப்படியே அலைய கத்தி கொண்டு கக்கூஸ்ல வச்சு காலி பண்ணிடுவாப்புல, ஃப்ளஷ் பண்ணி உள்ள தள்ளிடுவாப்புலன்னு வைங்கள, இருக்கவே விட மாட்டேன். ரேர் குவாலிட்டி இப்போ அது. இது மனுஷனா பிறந்த எவன்டையுமே இந்த மாதிரி குவாலிட்டி எல்லாம் இருக்கவே இருக்காது. அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மனுஷன் சவுக்கு சங்கர் அண்ணன். அண்ணன் இப்ப வெளியில வந்துட்டாரு, ஒரு கேஸ்ல உள்ள போயிட்டு அந்த கேஸ்ல இருந்து இப்ப வெளியில ஜாமீன்ல வந்திருக்க. நல்லா கேட்டேங்க, அண்ணனை வந்து விடுதலை பண்ணல, அண்ணனை வந்து கேஸை ஸ்குவாஷ் பண்ணல. அதான் இது வந்து முழுக்க முழுக்க பொய் வழக்கு அப்படின்னு சொல்லி கோர்ட் இன்னும் வந்து உறுதி பண்ணல. வெளியில விட்டுருக்காங்க ஜாமீன். 5 நாள் போராடி ஜாமீன் வாங்கியிருக்காப்புல. அண்ணன் சாதாரணமாவே வாயில வான வேடிக்கை காமிப்பாப்புலன்னு வச்சுங்களேன். ஆனா இன்னைக்கு புத்தாண்டு வரையா, நேற்றுக்கு புத்தாண்டு வரையா பூந்து விளையாடி இருக்காப்புல. பயங்கரமான ஒரு வண்ண கோலங்கள்ல வந்து அப்படியே அண்ணன் இத்தனால வர அமைதியா வேற இருந்தாருப்பா. அதுல அல்டிமேட்டா ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். அண்ணன் பேசுனதுல உண்மையில எந்த தப்புமே கிடையாது. ஆனா ஒரு ஃப்ளோல சில பேர் என்ன பண்ணுவாங்க, அவங்களையும் மீறி சில விஷயங்கள் வந்து அவங்க வாயில இருந்து வந்துடும் இல்லையா? அப்படிப்பட்ட விஷயங்கள் தான். அண்ணனை உள்ள வச்சு போடுறதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் ரொம்ப ட்ரை பண்ணுச்சான். பயங்கரமா ட்ரை பண்ணுச்சு மாலதி. இல்லப்பா நான் சொல்லல, அவர் தான் சொன்னாப்புல. நான் நம்பவே இல்லை, என்னால நம்பவே முடியல. ஆனா இவங்க இப்படி பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. அந்த பெர்ஃபார்மன்ஸ் இருக்குல்ல, எப்பா வேற லெவலு. அதைத்தான் இப்ப பார்க்க போறோம். பார்த்துருவோமா? டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். மதியம் நேருக்கு வணக்கம். இது மதியம் தர்பார். கோப்பு அண்ணன் ஒரு விஷயம் அந்த இதுல சொன்னாப்புல என்னன்னா, உண்மை ஒரு நாள் கண்டிப்பா வெளியில வரும். எந்த உண்மைன்னு? நீங்க அடிச்சு மிரட்டி உருட்டி காசு வாங்கினாங்கன்னு சொன்னாங்களே அந்த உண்மையா? இல்ல மக்களுக்காக பண்றோம்னு மாலதி அக்காவுக்காக எல்லாத்தையும் பண்றான்னு சொல்றாங்களே அந்த உண்மையா? இல்ல முழுக்க முழுக்க காசுக்காக மட்டும்தான் இந்த கூவுறோம், அதான் இதுக்காக யார்கிட்ட வாங்கியிருக்கோமோ அவங்களுக்கு விசுவாசம் அந்த வேலையை பார்க்குறோம் அப்படின்னு வெளியில சொல்லிக்கிறாங்களே பல இடங்கள்ல, அந்த உண்மை எந்த உண்மை வெளியில வரும்னு நீங்க சொல்றீங்க? இது வரைக்கும் எந்த உண்மையை நீங்க வெளியில கொண்டு வந்திருக்கீங்க சொல்லுங்களே பாப்போம். நம்ம பேசுறது எல்லாமே கான்ஸ்பிரசி தியரி தான். அது அண்ணனை மாதிரி ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஜெர்னலிசம் பண்றதுக்கு தமிழ்நாட்டில் உண்மையிலே ஆள் இல்லை, கிடையாது. அதுலலாம் சும்மா சொல்லக்கூடாது. ஆனா அந்த இன்வெஸ்டிகேஷன் எந்த அளவுக்கு உண்மைன்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்போ உண்மையிலே அவங்களோட எண்ணம் இப்ப இந்த திமுக ஆட்சியை கவுக்கணும், அவங்க பண்ண அந்த ஊழலை வந்து வெளியில கொண்டு வரணும். உண்மையிலே செய்யறத தப்பே இல்லை, எவன் பண்ணாலும் செய்யணும். ஆனா எனக்கு ஒரே ஒரு உண்மையை மட்டும் சொல்லுங்க, அதாவது மனசாட்சியை தொட்டு பாக்குற நீங்களும் சொல்லுங்க, அண்ணனும் தெரிஞ்சா சொல்லட்டும். திமுக மட்டும்தான் வந்து ஊழல் பண்ணிருக்கு, மற்ற எல்லா கட்சியும் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சியும் எந்த தப்புமே பண்ணதில்லை. ஃபார் எக்ஸாம்பிள் அதிமுக ஐயா எடப்பாடி பழனிசாமி தலைமையில அந்த ஆட்சி நடந்துச்சுலே ஒரு 4-4.5 வருஷம். அந்த 4.5 வருஷத்துல ஒரு சின்ன ஒரு அதாவது ஒரு பெட்டி காசுக்குன்னு கூட இவங்க வாங்கி அவங்க பையில போட்டது கிடையாது. அவங்க பேர்ல எந்த ஊழலுமே கிடையாது. சுத்தமான ஆட்சி. எங்க சொல்லுங்க பார்ப்போம். அதுக்கு ஒரு உங்க வாய் அதுக்கு வந்துட்டு போயிடட்டுமே, அதுக்கப்புறம் நம்ம உண்மையில உங்க பின்னாடி எல்லாருமே வந்துருவோன்ற உங்களுக்காக. ஏன்னா அண்ணனுக்கு ஒரு பெரிய வருத்தம் ஒண்ணு உண்டு, அது எவனுமே எனக்காக வந்து சப்போர்ட்டுக்கு வரல. அண்ணன் இதுக்கு முன்னாடி போனப்ப நிறைய பேர் அவங்க பின்னாடி சப்போர்ட்டுக்கு போனாங்க, அதாவது ஊடகங்கள் அவர் பின்னாடி போச்சு. இப்பயுமே அண்ணனுக்காக நிறைய பேர் அண்ணனால யார் யாருக்கு வந்து நட்டமாச்சோ அவங்க எல்லாம் வந்து சப்போர்ட்டுக்கு போனாங்க. ஐயா எடப்பாடி பழனிசாமி, அண்ணன் நயினா நாகேந்திரன் எல்லாருமே வந்து அண்ணனுக்கு பின்னாடி பயங்கரமா சப்போர்ட்டுக்கான குரல் கொடுத்தாங்க.
இது வந்து ஊடக சுதந்திரத்தை வந்து உதைக்கிற மாதிரி இருக்கு, மிதிக்கிற மாதிரி இருக்கு, நசுக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி பயங்கரமா சப்போர்ட் பண்ணாங்க. அதெல்லாம் பண்ணணும் தான். ஏன்னா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த பயம் உள்ளுக்குள்ள இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து இருக்கக்கூடியதான், தப்பெல்லாம் கிடையாது. இப்ப அதே சவுக்கு சங்கர் அண்ணன் வந்து ஒரே ஒரு வார்த்தை, எடப்பாடி பழனிசாமி ஐயா மேல எந்த பிரச்சனையும் கிடையாது, நயினார் அண்ணன் மேல, நயினார் அண்ணன் ஆட்சியில இல்லை, பட் இருந்தாலும் அவர் வந்து ஆட்சியில இருக்க ஒரு கட்சியோட ஒரு தலைவர் இல்லையா, அவர் மேல எந்த விதமா அவர் உண்மைக்கு புறம்பா அரசாங்கத்தை ஏமாத்தி மக்களை ஏமாத்தி எந்த விதமான வேலையும் யாரும் எதுவும் பார்க்கல. இவங்க அப்படி வேலை பார்க்கறவங்களுக்கு துணையும் போகல, அவங்கள கூடவும் வச்சுக்கல. இங்க ஏதாச்சும் ஒரு இடத்துல ஒரு சத்திய பிரமாணம் பண்ணுங்க பார்ப்போம். அம்மா மேல சத்தியமா? இல்ல சார், எனக்கு தெரியல. இப்ப பிரச்சனை என்ன, அதான் இப்ப என்ன, ஆனா இன்னொரு பாயிண்ட் போயிடுறேன். ஆளுங்கட்சி திமுக தானப்பா, அவங்க தானப்பா பண்ண. ஆமா, ஆளுங்கட்சியை தான் எல்லாம் பேசணும். அடுத்து வரப்போ ஆளணும்னு நினைக்கிற கட்சி யார்? இப்ப சொல்றாப்புல இல்ல, போயிரும் அதிமுக வந்துடும், திமுக போயிரும். அவர் ஆசைப்படுறாரு, அவர் நிறைய கனவு காண்றாரு, அதெல்லாம் வந்து அது மக்கள் தீர்மானிப்பாங்க சார். ஆக்சுவலா அந்த மக்களோட மனசுதான். இப்ப நீங்க சொல்றீங்க இல்லைங்களா, திமுக நிறைய வந்து தப்பு பண்ணுது, அதிமுக ஒரு தப்பு பண்ணல, அந்த கட்சி ஆட்சிக்கு சொல்லி பாருங்களேன். அப்ப அவர் மேல இருக்க அந்த நெடுஞ்சாலைத்துறை ஊழல் என்னது? அது ஐயா எடப்பாடி மேல இருக்க நெடுஞ்சாலைத்துறை ஊழல் என்னது? அண்ணன் வேலுமணி மேல இந்த நகராட்சி இதெல்லாம் வந்து பண்ணாங்க இல்ல, இந்த லைட்டு பல்பு முத கொண்டு மாத்துனாங்க, அதுல ஊழல்னாங்க. ராஜேந்திர பாலாஜி அண்ணன் ஆவின் பால் அவளை இப்ப நம்ம எல்லாம் பேசுறோம் இல்லையா, செந்தில் பாலாஜி அண்ணன், அதே மாதிரி ராஜேந்திர பாலாஜி அண்ணன் அதே வேலையை அங்கே அவரும் பார்த்துருக்காரு, எல்லாம் சொல்றாங்க. அந்த கேஸ் என்ன, அதை பத்தி ஏன் யாரும் பேச மாட்டேன்றோம்? விஜயபாஸ்கர் அண்ணன் குட்கா வழக்கு, இது வரைக்கும் எங்கேயாச்சும் சின்னதா ஏதாச்சும் ஒரு துரும்பு எடுத்து போட்டிருப்போமா? அதுக்கு அந்த சைட்ல எவனுமே நீங்க பண்ணலன்னு சொல்லுங்க, அதை ஒத்துக்கிறோம். நம்ம எம்ஆர் விஜயபாஸ்கர் என்ன யோசிச்சு பாருங்க, அவங்க இல்ல எல்லாருமே தானப்பா நம்ம அம்மா. அட அம்மாவை பேசுங்க, புரட்சி தலைவி, இதய தெய்வம், நல்லா ஆட்சி பண்ணாங்க, அதுல எந்த குறையும் கிடையாது. நல்ல மக்களுக்கான நிறைய திட்டங்கள் கொண்டு வந்தாங்க, அதுலயும் எந்த குறையும் கிடையாது. அந்த அம்மா ரொம்ப தைரியமான அம்மா, அதுலயும் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனா அந்த அம்மா தப்பே பண்ணல, அந்த அம்மா ஊழல் பண்ணல, சொத்து சேர்க்கல, நகை வாங்கி குமிச்சு வைக்கல, 2000 ஜோடி செருப்பு எங்க சொல்லுங்களே பார்ப்போம். உள்ள உள்ள போனப்ப ஒட்டுமொத்த தமிழ்நாடு திறந்த வாயை மூட முடியாம கிடந்துச்சு. இந்த டைனோசர் வாயை பொழந்து கிடக்கும், அந்த மாதிரி பொழந்துக்கிட்டு பார்த்தாங்க. எங்க சொல்லுங்க பார்ப்போம். ஐயா எடப்பாடி பழனிசாமி அடுத்த வேளை சோத்துக்கு காசு இல்லாம திரியிறாரு, வெறும் நைட்டெல்லாம் தண்ணியை குடிச்சிட்டு படுத்துக்கிறாரு, டிஃபன் சாப்பிட காசு இல்லாம. சொல்லுங்களே கேட்போம். இல்லப்பா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். அப்படி இருக்கிறப்ப நீங்க வந்து மக்களுக்காக நாங்க போராடுறோம், எந்த விதத்துல நீ இது வரைக்கும் மக்களுக்காக போராடி இருக்கு? எந்த கேஸ்ல உன் பிரச்சனைக்காக பேசியிருக்க? உனக்கு ஒருத்தனை பிடிக்கலன்றதுக்காக பேசியிருக்க? இல்ல எவனுக்கோ ஒருத்தனை பிடிக்கலன்றதுக்காக அவன் ஏதோ உனக்கு பண்ணான்றதுக்காக அதுக்காக பேசியிருக்க? அவ்வளவுதானே. மக்கள் எந்த இடத்துல நீ இறங்கி நின்று அதாவது மக்களுக்காக இவர் இறங்கி நின்று போராடினாலும் அதுல ஏதாச்சும் ஒரு அண்ணன் வந்து எந்த இடத்துலயும் ஆதாயம் இல்லாம ஆழம் பார்க்க மாட்டாப்புல. அவர் எங்கேயுமே ஒண்ணு இல்லை. இப்ப தூய்மை பணியாளர்கள் போராட்டம் போனோம், வந்துச்சு, அங்க உள்ள போனாப்புல என்ன சொல்லி உள்ள போனாப்புல? திமுக அரசாங்கம் இப்படி பண்ணிருச்சு, அதை கொண்டு வந்தது அதிமுக, சொல்லி இருக்க வேண்டியது தானே, அந்த இடத்துல அதை பத்தி பேசியிருக்க வேண்டியது தானே. அதை பேச மாட்டாங்களே. ஒண்ணு இல்லை, இப்ப நடக்கிற எல்லா போராட்டமும் திமுக மேல தப்பு. கொண்டு வந்த அனைத்து திட்டங்களும் இந்த 4 வருஷத்துல அவங்க பண்ணதே கிடையாது. சரி, இப்ப போராட்டம் பண்ற அவங்களுக்கு உண்டான சமரச பேச்சுவார்த்தை நடத்தி அதெல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும், அதெல்லாம் பண்ணணும். பட் அதை பண்ணாம இருக்கிறது அவங்க தப்பு. ஆனா அது ஏன் அவங்க பண்ணாம இருக்கிறாங்கன்றதும் இருக்கும். அதாவது நம்ம கொடுத்த வாக்குறுதியை நம்ம ஏதாச்சும் செஞ்சிருக்கோமா, இதுல நம்ம ஏதாச்சும் இவங்களுக்கு பண்ணியிருக்கோமா? ஒவ்வொன்றா செஞ்சுக்கிட்டு வர்றாங்க. அதுல என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு அவங்க அதை ஒட்டுமொத்தமா அதை திருப்பி விடுறது. இப்ப இவங்க போராடுறதுக்கு ஒரே ஒரு விஷயம்தான், அதாவது இந்த நேரத்தில் நெருக்கடி கொடுத்தா பண்ணுவாங்க, இது கவர்மெண்ட்டுக்கு கெட்ட பேரா மாறும், மக்கள் மத்தியில வந்து ஒரு இதை வந்து கிளப்பி விடும். இந்த இப்போ உட்கார்ந்து இருக்காங்க இல்லைங்களா ஆளுங்கட்சி, அவங்களுக்கு ஒரு இதை கிளப்பி விடும். அதுக்காக வந்து நம்ம இதை செஞ்சோன்னா மேபி இதை வந்து வேற வழி இல்லாம இப்ப இந்த கடைசி நேரத்துல ஐயா வந்து இந்த கொடுத்தா அப்படியே 10.5 அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அதை கொடுக்குறாங்க. அதை கொடுத்துட்டா இவங்களுக்கு அவங்க பணிஞ்ச மாதிரி ஆயிப்போம். உண்மை அதுதான். அடுத்து எல்லாரும் வரிசையா வந்து நிற்பாங்க, எல்லாத்துக்கும் இதே வேலையை பார்த்துட்டு அப்புறம் மற்ற வேலையை பார்க்க முடியாது. அதுக்கு பயந்துக்கிட்டு கூட அவங்க பண்ணாம இருக்கலாம். அது அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பிரச்சனை,
அவங்களுக்கு நியாயமா கிடைக்க வேண்டியது கிடைக்கணும். அது அவங்க பண்றதுல போராடுறதுல தப்பே கிடையாது. அது என்னன்னு கூப்பிட்டு அவங்க பிரச்சனையை கூப்பிட்டு பேசணும். ஆனா இவர் என்ன சொல்றாப்புல, நான் மக்கள் பிரச்சனைக்காக பேசுறேன். இதுல வேற இன்ப நிதி எழுதுறாப்புல. இன்ப நிதிக்கு ஏது 2.5 கோடி ரூபா? நான் இல்ல அவர் கேட்கிறாப்புல. அவர் என்ன பெரிய என்ன சம்பாரிச்சுட்டாப்புல? இப்ப சார் என்ன ஜமீன்தார் பரம்பரையா? இல்ல ஏதாச்சும் வந்து சமஸ்தானத்தோட ராஜவம்சமா? யார் நீங்க? உங்களுக்கு ஏதோ 5 கோடி ரூபாய்க்கு பிளாட்டு? இல்ல கேட்பாங்கல்ல அத. உங்களுக்கு ஏது சார் 5 கோடி ரூபாய்க்கு பிளாட்டு? நீங்க எந்த சோர்ஸ்ல இருந்து நீங்க அத எடுத்தீங்க? எவ்வளவு தூரம் நீங்க என்ன மல்டி பில்லியனர் என்ன கம்பெனி நீங்க ரன் பண்றீங்க? என்ன மேனுஃபேக்சரிங் யூனிட் நீங்க வச்சிருக்கீங்க? யார வச்சிருக்கீங்க? எனக்கு தெரிஞ்சு நீங்க வேண்டாம். நம்ம அதுக்குள்ள போ வேண்டாம். நம்ம அது தப்பு. அது பர்சனல். அதுக்குள்ளேயே நம்ம போகக்கூடாது. அத கேட்டா திரும்ப அவங்க அப்பா என்ன ஒண்ணும் இல்லாதவரா? இல்ல அதான் இப்ப கேட்கிறேன். இல்ல நீங்க தான் இவ்வளவு பிசினஸ் பண்றாங்க, இவ்வளவு காசு சம்பாதிக்கிறாங்க, இவ்வளவு சொத்து வச்சிருக்காங்க. 2 கோடி ரூபாய் கார் அவங்க வச்சிருக்கிறது என்ன சார் தப்பு? ஊர்ல ஒருத்தன் வந்து அவன் வாழ்க்கையை வந்து நல்லா வாழ்ந்துடக்கூடாது இல்ல? அவன் இருக்கிறான்னா அது அவங்க பிறந்திருக்கான். அவன் ஒருவேளை நீங்க அந்த குடும்பத்துல பிறந்திருந்தாலும் நீங்களும் அதே தான் பண்ணியிருப்பீங்க. அதை நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஆனா எல்லாத்தையும் நீங்க எதுக்காக எல்லாத்தையும் இப்ப பண்ணிட்டு இருக்கீங்க? சொல்லுங்களே கேட்போம். அதே மாதிரி எவனாச்சும் பிச்சை காசு 1 லட்சம் ரூபா, அந்த 1 லட்சம் 50 லட்சம் ரூபா வந்து அட்வான்ஸ் டாக்ஸ் கட்டியிருக்கேன். பிச்சை காசு 1 லட்சம் ரூபான்றார். அவர் சொல்றாரு. இப்ப நான் சொல்லல. பிச்சை காசா? உங்களுக்கு அதாவது ஆரம்பத்துல அது வந்து வாங்குறப்ப பிச்சை காசா தெரிஞ்சிருக்காது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா போறப்பதான் அது வந்து பிச்சை காசா தெரிஞ்சிருக்கு. ஏன்னா நம்ம தான் வந்து டீலிங்ல வேற லெவல்ல வச்சிருக்கோம் இல்லையா? அண்ணன் வந்து உண்மை அதுதானே. எவ்வளவு தூரம் உள்ள வருது, என்ன உள்ள போகுது, இதெல்லாம் வந்து வெளியில யாருக்கும் தெரியாம கிடையாது. வெளியில அடிச்சு நகர்த்துறாங்களே சார், உங்களுக்கு எவ்வளவு சொத்து இருக்குன்ட்டு. எங்க இருந்து சம்பாரிச்சீங்கன்னு சொல்லுங்களே பார்ப்போம். அதை சொல்லியிருக்கணும்னு நீங்க. கம்பெனிக்கு அட்வான்ஸ் டாக்ஸ் கட்டுறாப்புல 50 லட்சம் ரூபா. அது தனிப்பட்ட முறையில் எப்படி வந்துச்சு? உங்களை எங்கேயாச்சும் இது வரைக்கும் சோதனை பண்ணியிருக்காங்களா? யூடியூப்ல 50 லட்சம் ரூபா வருதுன்ற எனக்கு உண்மையில ஆச்சரியமா இருக்கு. அவன் வருஷ கணக்கு வச்சிருக்கேன், அவனுக்கு 50 இதே மாதிரி நல்லா தான் போகும். அதுல இருந்து மட்டும் வருமானம் 50 லட்சம் ரூபா வருதுன்றாப்புல. எனக்கு அது புரியும். 50 லட்சம் ரூபா வந்து டாக்ஸ் மட்டுமே கட்டுறாப்புல. அட்வான்ஸ் டாக்ஸ் இன்னும் எவ்வளவு கட்டணும்ன்றது தெரியல. அப்ப எவ்வளவு உண்மையில உங்ககிட்ட இருக்கு? நீங்க எவ்வளவு நாளா வந்து இந்த யூடியூப்ல நீங்க இந்த சேனல் இதுக்கு முன்னாடி என்ன ஒரு 3 வருஷமா பண்ணிட்டு இருப்பீங்களா? அதுக்கு முன்னாடி சேனலா போயிட்டு உட்கார்ந்து வந்தவர் தானே. உங்களுக்கு என்ன ஒவ்வொரு சேனலுக்கு போறதுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுத்தேன் ஒரு இன்டர்வியூக்கு? தெரியலையே. இல்ல இல்ல சார், இதெல்லாம் இருக்கு. அண்ணன் உட்கார்ந்து எல்லாத்தையும் பேசிட்டு இருக்காப்புல. நீங்க பேசுறதெல்லாம் யாரும் தப்பெல்லாம் சொல்லல. ஆனா நான் பேசுறது மட்டும்தான் உண்மை. மற்றவன் எது என்னை பத்தி பேசினாலும் எதுவுமே உண்மை கிடையாதுன்னு சொல்றீங்க பத்தியெல்லாம். அந்த இடத்துல தான் சார் உங்களை தூக்கி வச்சு கொண்டாடுறதுக்கு ஆள் இருக்கு. ஏன்னா நீங்க செய்யற வேலைகள் எப்படி தப்பும் கிடையாது. தைரியமா உங்களுக்கு தெரிஞ்சதை, ஏன்னா நீங்க பேசுறது தப்புன்னா அவங்க உங்க மேல கேஸ் போட்டோம். நீங்க பேசுறது சரின்னா நீங்க அவன் மேல கேஸ் போடுங்க. அண்ணாமலை ஃபைல்ஸ் தூக்கிட்டு இருந்தாப்புலையே, டிஎம்கே ஃபைல்ஸ் 2 போட்டி ட்ரங்கு போட்டி ஒன்றே கொடுத்தாப்புல. அந்த ட்ரங்கு போட்டியில் அண்ணன் என்னோடதையும் சேர்த்துக்கங்க, இந்த இருக்கு ஆதாரம். அப்ப 2 பேரும் ஒத்துமையா தானே இருந்தீங்க. இப்பதான் வந்து அண்ணாமலை அண்ணனை வந்து அண்ணன் வந்து தையல் மிஷினில் மிதிக்கிற மாதிரி மிதிச்சுக்கிட்டு இருக்காப்புல. அப்ப எல்லாம் வந்து தடவி கொடுத்துக்கிட்டு இருப்பாப்புல. செல்ல குட்டியில அண்ணன். ஏன் அது அன்னைக்கு பண்ணியிருந்தா இந்நேரம் வந்து அமலாக்கத்துறை பார்த்துட்டு பேசாம இருக்குமா என்ன? உள்ள வந்து ஆடுன்னு ஆடி இருக்காது. அத்தனை பேரையும் தூக்கி போட்டு ஆட்சியை கவுத்து போட்டு போயிருக்காது. டெல்லி சிஎம் தூக்கி வைக்க தெரிஞ்ச உங்களுக்கு, ஜார்க்கண்ட் சிஎம் தூக்கி வைக்க தெரிஞ்ச உங்களுக்கு, தமிழ்நாடு சிஎம் தூக்கி வைக்கிறது அவ்வளவு பெரிய கஷ்டம். ஆக்சுவலி அதுக்கெல்லாம் வெயிட் பண்ணி காத்துக்கிட்டு இருப்பாங்க எப்பன்ட்டு. தூக்கி உள்ள வச்சிருக்கலாமே, ஏன் இல்ல? ஏன் வைக்கல? உங்களுக்கு தான் நீதித்துறை மேல அவ்வளவு நம்பிக்கை இருக்குல்ல, செஞ்சிருக்க வேண்டியது தானே. ஏன்னா நமக்கு எதுக்குமே நமக்கு ஒரே ஒரு ஆதாரம் இந்த இடத்துல மட்டும்தான் இருக்கு, வேற எங்கேயுமே கிடையாது. அதுதான் அவரோட ஒரிஜினல் ஆதாரம். அதுக்கப்புறம் இந்த என்னைய சோத்துல வசத்தை வைக்க பார்த்தாங்க, சோழியை முடிச்சுக்கலாம். சார் நீங்க என்ன ஜெயராக்ஸ் பண்ணிக்க சார்? நான் தெரியாம கேட்கிறேன். உள்ள கூட்டி கொண்டே வச்சு கொண்டு விடுறதுக்கு எவனாச்சும் விட்டு நிப்பான். அப்புறம் ஒரு பையன் யோசிச்சு பாருங்க, யோசிக்க மாட்டாங்க. அப்பட்டமா உட்காந்து ஏன் இதை போய் கோர்ட்ல சொல்லுங்களேன். கோர்ட்ல போய் சொல்லிதான் பாருங்க. நீங்க தான் எதுக்கு பயப்பட மாட்டீங்கல்ல. சார் என்னை சோத்துல இந்த மாதிரி வசத்தை வைக்க பார்த்தாங்க. இதுல வேற போன முறை உள்ள வைக்கிறப்பய மெர்க்குரியா உள்ள ஊத்தி அதை கொல்ல ட்ரை பண்றதுக்கு ஆளுநர் மாளிகையில இருந்து வந்து இடையில விழுந்து தடுத்தாங்கலாம். ஆளுநருக்கு அவ்வளவு மரியாதை. ஆளுநர் சும்மா விட்டுருவார? நான் தெரியாம தான் கேட்கிறேன். இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. தமிழ்நாடு காவல்துறை அந்த கட்டுப்பாட்டுல இருக்கிறப்ப நடந்திருக்கு. ஆளுநர் உங்களை அப்படியே விட்டுட்டு இந்த விஷயத்த வந்து எதுவுமே பெருசாக்காம, சார்
பாட்டில் முன்னாடி விழுந்ததுக்கே தூக்கி போட்டு 10 மாசம் போட்டு ஆபத்து, பேராபத்து, ஆளுநருக்கு வந்து இங்க தமிழ்நாட்டுல வந்து கொல்ல பாக்குறாங்க, என்னென்னமோ பேசுனாங்க சார். இதை விட்டுட்டு பேசாம இருப்பாருன்றியா? அவர் கடந்து அலைஞ்சுகிட்டு இருக்காரு, எதுடா சாக்கு இவங்களை இழுத்து போட்டு அடிக்கலான்ட்டு. கூச்சமே படாம பேசுறீங்கல்ல, வாய் இருக்குன்றதுனால என்ன வேணாலும் நம்ம பேசிக்கலாம் இல்லையா? பாப்பா, அதான் இது என்னன்னா, இவங்களுக்கு இதுக்கெல்லாம் வந்து எதுக்குமே வந்து ஆதாரம் கிடையாது. இவங்கள்ட்ட எந்த எவிடன்ஸும் ஒரு சின்ன காக்கா கூட கிடையாது. சும்மா வாய ஏதாச்சும் வந்து இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம் பண்றேன்னு சொல்லி இந்த குரூப்பா உட்காந்து புது படத்துக்கு கதை எழுதுவாங்க இல்ல, அந்த வேலையத்தான் இது நாள் வரைக்கும் அதைத்தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் அங்கங்க ஒரு சில இன்ஃபர்மேஷனை எடுத்து வச்சுக்க வேண்டியது, அந்த இன்ஃபர்மேஷனை ஒன்லைனா வச்சுட்டு இவங்க ஒரு இதை வந்து டெவலப் பண்ணிக்க வேண்டியது, இதுதான், வேற எதுவும் இல்லை. அதன் மூலியமா வந்து மக்களுக்கு அதை வந்து அப்படியே தூக்கி கொண்டு போய் கொடுக்க வேண்டியது. இப்ப திமுக பர்ஃபெக்டா இருக்கு அப்படின்னு அதெல்லாம் கிடையாது. எந்த ஒரு கவர்மெண்ட்டுமே பர்ஃபெக்டா இருக்கா, கூடுமான வரைக்கும் பர்ஃபெக்டா பண்றாங்களான்றதுதான் மேட்ரு. நல்லா தெரிஞ்ச இதெல்லாம் இன்னைக்கு எடுத்து சொல்ல வேண்டியது இல்லை, மக்களுக்கே நல்லா தெரியும் இவங்க வந்து நமக்கு பண்ணியிருக்காங்களா இல்லையான்ட்டு. பண்ணியிருக்காங்கன்னு நம்பினாங்கன்னா மக்கள் அவங்க பக்கம் போவாங்க, இல்லைன்னா ஆப்வியஸ்லி அதை வந்து வேணாம்னு சொல்லி தூக்கி போட்டுருவாங்க. ஆனா இவங்க இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிற மாதிரியே கிரியேட் பண்ணி ஒட்டு மொத்தமா எல்லாத்துக்கும் இவங்க இதே வேலையாத்தான் தெரியுறாங்க, இல்லப்பா சொல்றாங்க, அப்படித்தான் வருது. அதை கேட்டு ஏமாறுறதுக்கு அண்ணன் ஒரு விஷயத்துல ரொம்ப தெளிவாக, அறிவான மக்கள், தெளிவான மக்கள், புத்தியுள்ள மக்கள்கிட்ட அவங்க டிசைட் பண்ணிப்பாங்க. இன்னும் கொஞ்சம் பெரிய டெவலப்மெண்ட் ஏதாச்சும், ஆனா கொண்டாந்து வச்சுட்டாங்க பாரு, இவர் பெரிய சுதந்திர போராட்ட தியாகி, இந்த வெள்ளைக்காரங்க உள்ளுக்குள்ள கூப்பிட்டு வச்சு கொள்ளுவாங்கல்ல, அந்த மாதிரி நினைச்சிட்டாப்புல. உங்களை எல்லாம் போட்டு பெரிய ஆள் ஆகுற அளவுக்கு அவங்களுக்கு என்ன சார் ஆக போகுது எனக்கு புரியல. யோசிச்சு பாருங்க. இல்லை இவ்வளவுதான், அண்ணன் இன்னும் நிறைய பேச வேண்டிய இருக்கு, பேசுவாப்புல, கேட்போம் நம்ம தலையெழுத்து என்ன பண்றது. நன்றி.